ஹலோ கைஸ், இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக்ஸ் ஃபுட் தான். ஆனால் இது என்ன வேறு அக்கௌண்ட்டில் இருக்குன்னா ட்ராகன் வந்து இப்போ ரோல் அப்பில் வச்சுருக்கானுங்க. அதை நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டில் லெவல் ஏற்றி இதுலேயும் ட்ரை பண்ணுவோம், நம்ம மெயின் அக்கௌண்ட்லேயும் ட்ரை பண்ணுவோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு 10வது லெவலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் பேக்கிங் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். நான் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரூட்டு ஒரு டைம் பேக் பண்ணேன். எனக்கு லக்கிலி என்ன இது மேக்மா கிடச்சிது. மேக்மா இஸ் அ குட் எலமெண்ட் ஃப்ரூட், பட் த மாஸ்டர் இஸ் த ப்ராப்ளம் கைஸ். அதில் குறைச்சிட்டு இது பண்ணணும். ஓகே, போதும். காலி. டே, நீ மட்டும் எப்போ ஆகாமல் இருக்க? இவன் நடிக்கிறான் சார், இவன் நடிக்கிறான். சரி, பொட்டுன்னா எல்லாரையும் காலி பண்ணுவோம். சாவடா. என்கிட்ட வேறு எந்த ஆல்ட் அக்கௌண்ட்லேயுமே நான் வந்து லெவல் ஏற்றி வச்சுருக்கல. அதனால தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10வது லெவல் வந்த உடனே நம்ம போயிடலாம். பேண்டிட் குவெஸ்ட்டு 300 எக்ஸ்பி கிடைக்குது. நமக்கு இன்னும் ஒரு 300 எக்ஸ்பி போதும். சீக்கிரமாக இவனை முடிக்கணும். அப்படிங்க அவ்வளோ அடுத்த வண்டி தான் போட்டு டப் டப் டப்புன்னு. ஆனால் நான் தான் லோகியா வச்சேன். அவனுங்களால எப்படியே நடிக்க முடியுது? சரி தம்பிங்களா, சீக்கிரமாக சாவுங்கடா. ஆனால் நிறைய வேலை இருக்குது. இப்போ இதுக்கே நான் ஃபாஸ்ட் மோடில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ கிராஸ் குவாலிட்டி பாருங்களேன். ஆனால் இப்போ கேவலமாக இருக்கு. ஓகே, சீக்கிரமாக முடி. நியூ குவெஸ்ட் அவைலபிள் கைஸ். நான் இப்போ வந்து ஃப்ரூட் பேக்கிங் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜங்கிளுக்கு போயிடலாம் ஆஸ் ஆல்வேஸ். ஐயோ, ஃப்ரூட் வச்சுருக்கேன்றது மறந்துட்டேன். அந்த அக்கௌண்ட்லேயே ஷார்க் ரைஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரு மண்ணும் இல்லை. ஸ்லூப் வாங்குவோமா? வேணாம். ஐயோ, ஓகே, சீக்கிரமாக போடா. இங்கே டிக்கியில் இங்கே உட்கார முடியும் நம்மளால. மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் உட்காரலாம். இந்த டைமாவது கொஞ்சம் வீடியோ சத்தமாக பேசுகிறேன். ஆனால் மற்ற வீடியோலலாம் மொனம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். நம்ம எனக்கு பயங்கரமாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவார்னு சொன்னால, ஸ்டீல பிரெயின் ராட் போடு ப்ரோன்றாரு. எங்கே என்கிட்ட ப்ரைவேட் சர்வராக இல்லை கைஸ். பிரெயின் ராட்டும் அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் சாம் இப்போ வெக்கேஷன் வர போயிருக்கான் நாட்டுக்கு. கைஸ், மெசேஜ் போட்டுட்டேன். யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். இங்கே ஒருத்தன் வந்து என்ன அடிச்சிட்ருக்கான். டே, நானே லெவல் 10ரா. நீ பிவிபி கூட நல்லா கவலைடா. என்ன போட்டு அடிச்சிட்ருக்கியாடா? ப்ரோ ரோல் பண்ண போகிறாரு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ரோல் பண்ணி ஒரு நல்ல M1 ஃப்ரூட்டாக கொடு ப்ரோ. கொடு. அட சண்டாலா. குடுறா. ஆகாரி நாய, ஏன்ட்டே ரெண்டு இருக்குடா என்னோட மெயின் அக்கௌண்ட்டில். நீ முட்டு போடா. ஏன் தானே இப்போ வந்து நின்றுட்டுருக்குது? இவன் இல்லை. டோஜி ஜெனின் ஒரு பரும்பு வச்சுருக்கான். நேரம் லெவலு ஏதோ ஒன்று. ப்ரோ எனக்காக ரோல் பண்ணுறியா ப்ரோ? 66 மாதம் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு ரோல் போட்டு கொடுத்தனா நல்லாயிருக்கும். ஏன்ட்டி மெயின் அக்கௌண்ட்டில் ரெண்டு இருக்குது. சுத்தம் முட்டு போயிடு. என்கிட்ட ட்ராகன் ட்ரைலண்டே இருக்குடா. நீ போடா. ப்ரோ கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சர்வரில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு சர்வர் போகலாம்.
கைஸ் போன சர்வரில் ஒன்றுமே கிடைக்கல. இந்த சர்வரில் லாஸ்ட் டைம் பெக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் ஒன்றும் மாட்டலனா போனால் போகட்டும் கிரைண்டர் அடிப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். ஆச்சா கவலைப்படாத, கண்டிப்பாக வருவேன். இப்போ நம்ம போயிட்டு கிரைண்டர் அடி ஃபஸ்ட்டு நம்ம இதை கேட்போம். நியூ கிடையாது, பரவாயில்ல கேட்போம், தப்பு இல்லை. இந்த எனர்ஜி வேறு நான் ஸ்டாட்ஸ் போடாமலே விட்டுறேன் எல்லா டைமுமே, எப்போயா இருந்தாலுமே சரி. இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் போட்டு வைப்போம். இது கொஞ்சம் பாயிண்ட்டு, இது ஒரு 10 மாற்றிடலாம். இவனுக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று. Yeah, we have a decent amount of them. எவனுமே மெசேஜ் பண்ண மாட்டானோ திரும்ப. பரவாயில்ல. மங்கி பங்கீஸ். பேசாம ஃபவுண்டைன் சிட்டி போகலாமா? அங்கே ஒரு ட்ரிக் இருக்குது, அதான் பார்க்குறேன். ஆனால் இவனுங்களை அடிக்க தான் நம்மளுக்கு தெரியுமே. 6 பேர் அடிக்கணும். மேக் மார்ச் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு செட்டிங் ஆன் பண்ணலன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது என்னன்னா டேமேஜ் கவுண்டர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங் என்ன கேட்டால். இப்போ நான் அடிக்க நான் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறேன்னு காட்டும். என்னடா காணா போயிட்ட? ஹவு டேர் யூ டூ திஸ்? இப்படியே நம்ம பாட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவனால் பக்கத்தில் கூட வர முடியாது. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம கரெக்டாக இதை பண்ணலன்னா அடி வாங்கிடுவோம். வேற ஐலாண்டு வேணாம், ஃபவுண்டைன் சிட்டிக்கு முன்னாடி அப்பர் ஸ்கை தான் வருது. அப்பர் ஸ்கை போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஈஸியே கிடையாது. நம்ம லோ லெவலெலாம் இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஃபவுண்டைன் போகிறேன் கைஸ். அதனால் ஜிகின்னு ஏறும் லெவலு. இங்கே தான் சோம்பையாட்டம் ஏறிட்டு இருக்குது லெவலு. ஃபவுண்டைன் போகிறதுக்கு போட்டு வேறு வாங்கணும். ஏன்டா இது சிங்கப்பூர் சர்வரு, நம்ம ஊருக்கும் இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீ உள்ளே வந்தா நீ இதில் என்னடா பிங்கு அதிகமாக இருக்குது? ஒரு ஸ்லூப்பு தான் வாங்குவோமா? வாங்குவாங்க. ஏன் ஸ்லூப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கைஸ். ரொம்ப நேரம் ஆச்சு இவனுங்களை ரைட் அடிச்சுட்ருக்க. 2 பேரை தான் ஒன்றேன், அதுக்குள்ளே செத்து பழிக்கிறதா ஆகிப்போச்சு. எம்மா நேரம். கடைசியாக இவனை லோ பண்ணிட்டு அப்படியே கோடு போட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிரைண்ட் அடிக்க எந்த இடத்துக்கு போகணும்? பைரட் வில்லேஜ் ஆல்ரெடி வந்துருச்சு. கோடு ரன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடலாங்க. எங்கே இருக்குது பைரட் வில்லேஜ்? அதுதான் நினைக்கிறேன். டேய் ஐயா செத்தேன், அவ்வளோதான். அதாவது கேமில் ஒன்றும் ஸ்டக் ஆகலை, நான் தான் மூவ் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ விட்டேன்னா அது இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். செத்தேன். ஆமாம், நான் ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ? ஐயோ, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகணும்ப்பா. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. எப்படியோ போட்டில் ஏறுறது பெரிய டாஸ்க் இல்லை தான், ஆனால் அப்பயும் கஷ்டம் தானே. அவ்வளோதான் ப்ரோ, போகலாம். பஸ்ஸு கிடச்சிருச்சு கைஸ். பைரட் வில்லேஜ்.
ஒருவேளை அவனுக்கு தெரியுமோ நம்ம இதை பற்றி? என்ன மனுஷன் தெரியல என்ன இருக்குன்னு. இந்த சர்வரில் ஃபுல்லாக பேக்கன்ஸாக தான் இருக்கானுங்க. ஆமாம் தலை, அப்படியே கூப்பிட்டு வந்து விட்டுருதால. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கு தலை. நான் கூட வீடியோ 20 நிமிஷம் கிட்ட வரும்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் நம்ம கிரைண்டே அடிக்கலையே ஒழுங்கா. நம்ம எக்ஸ்ட்ரா 5 லெவலோட இறங்கிட்டோம். ஸ்டாட்ஸ் போட்டுடலாம். ப்ரோ ஹேஸ் அண்ணா வேக்கண்ட் டோ. இதுக்கு ஒரு 5 போட்டு ஆனால் 40 போட்டுருவோம். மிச்சம் எல்லா பாயிண்ட்டுமே எடுத்து பிளாக் ஸ்ப்ரூட்டுக்கு போடு. எனிமீஸ் ப்ரோ என்ன ப்ரோ சுற்றிட்டு இருக்க ஒரு இடத்துல? ப்ரோ ஹேஸ் சம் கிரேசி கிளிச்சஸ் கைஸ். அவன்கிட்ட லோக்கியா இருக்கு, அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இவனுக்கிட்ட லோக்கியா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது, சூப்பர். எல்லாரும் ஒன்றா வாங்க சொல்லுங்களா? இப்போ அப்படியே இங்கேருந்து ஸ்பேம் பண்ணோன்னா எல்லாம் முடிஞ்சுது. ஐயோ ப்ரோ, தெரியாமல் போட்டுருச்சா ப்ரோ? சாரி ப்ரோ, விட்ரு ப்ரோ, அடிச்சிடாத ப்ரோ, நானே பாவம் ப்ரோ. இவனுங்கெல்லாம் இப்போ சாக போகிறானோ? கொத்து கொத்தா சாப்பிட்றானோல. ஏய் என்ன ஏன்டா கொன்ன? இங்கே லெட்ஸ் குரூப் தெம் அகைன். ஃபஸ்ட்டு பிளேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி நான். டஷ் புஷ் இந்த மாதிரி கொஞ்சம் நவுந்துக்கிட்டே அடித்தோம்னா ஒருத்த மேலே மட்டும் போடாமல் நிறைய பேர் மேலே, மற்றவனுங்க மேலே போடும். சீக்கிரமாக இது பண்ணணும், டைம் வேறு. மேக்மா ஃப்ளோரு, இதை தான் எதிர்பார்த்தேன். இனிமேட்டு கிரைண்டிங் எல்லாம் சிக்கோமா பண்ணிடலாம். ஓ எக்ஸ்பி கோட் வேறு போட்டிருக்கேன்ல, மறந்தே போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா கால் பண்ணார், அதனால தான். பரவாயில்ல, அப்படியே இருந்தாலும் கிரைண்டிங் ஓரமாக அடிச்சுட்டு தான் இருந்தேன். வி ஆர் ஸ்டில் குட். இவனுங்களை அப்படியே முட்டாக்கிட்டு நம்ம அந்த மேக்மா ஃப்ளோர் போட்டோன்னா இவனை டப்புன்னு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. நீ இல்லைடா அவன்டா. சீக்கிரமா வாங்க செல்லங்களா, வாங்க கூட. தம்பி உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? வாப்பா நீனும். தெரியுமே எனக்கு ஒருத்தன் ஸ்பானாக இருப்பான்னு. இருங்க, எப்படி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே கேமரா பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவனால ஒன்றும் பண்ண முடியாது, அடி வாங்குறது தவிர. அடுத்து இங்கே கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன்னா இப்போ இவனை போய் அடிக்க வேண்டியதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அடித்தோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். லோகியா ஒர்க் ஆகிறதுல எவ்வளோ நல்ல விஷயம். ஃபுல் ஸ்பீட் கேமரா டூபிள் ப்ரோ இஸ் நாட் சர்வேவிங் டுடே. ஒருத்தனா சீக்கிரமாக விட்டு போயிடலாம். 3 பேர் போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு. அவ்வளோதான், இன்ஃபினிட்டி அவனுங்களால் ஒன்றும் பண்ண முடியாது.
முடிச்சாச்சு கைஸ். லெவல் 50 வந்துடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்டுக்கு போடு கைஸ். திரும்ப ரொம்ப நேரம் கழிச்சு எடுக்கிறேன். இப்போதான் ஸ்பான் ஆகிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் சார்ஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ. ஆனால் நான் வீடியோ முடியாமல் போக மாட்டேன். சீக்கிரமாக இவனை எல்லாம் முடிக்கணும். வாங்கப்பா சீக்கிரமாக, டைம் ஆகுதுப்பா எனக்கு. வாங்க ஆயாஜி ஆவோ. இங்கே இப்போ இப்படி பண்ணாலே அவனுக்கு காலி. ஃபுல் ஸ்பீடு கேமரா ஃப்ளிக்கிங். ஓகே, முடிச்சாச்சு. இன்னொருத்தவன் இங்கே அங்கே இருக்கானா? இந்த 2 பேருமே சேர்ந்து அடி வாங்குங்கடா. போதும். மேக்மா இருக்குது, பரவாயில்ல. நம்ம ஸ்பீட் ரன் பண்ணலாம் கிட்டத்தட்ட. ஒரு 2 பேர் வாங்கடா, 2 பேர் வாங்கடா. நீ இப்போ இவனுங்க அப்படியே இப்படி கொண்டுடலாம் சீக்கிரமாக. தம்பிங்கன்னா அண்ணனுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமாக சாவுங்க. ஸ்டாட்ஸ் போடுவோமா? ஸ்டாட்ஸ் போட்டு வைப்போம். போதும். நம்ம இன்றைக்கி 50வது லெவல் ஏறாமல் விடக்கூடாது. 50வது லெவல் போயிட்டு இதில் ஒரு ஸ்பின் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் அக்கௌண்ட்டுக்கு போய் ஒரு ஸ்பின் போடலாம். என்னடாச்சு? வாங்கோ கைஸ். எனக்கு இப்போ தான் ஞாபகம், நான் வேறு ஏதோ என்னோடய ஒரு அக்கௌண்ட்டில் இந்த லெவல் ஏற்றி வச்சுருந்தேன் ஸ்ப்ரிங் ஃப்ரூட் வச்சு. ஆனால் அது எந்த அக்கௌண்ட் எனக்கு தெரில. பரவாயில்ல, பட் வெஸ்டர் குட். தம்பி அப்படியே வாங்கண்ட. எனர்ஜி வேறு கருமம் முடிச்ச மாதிரி கம்மியாக இருக்குது. இருங்க ஒரு ஐடியா இருக்குது. இவன் வேறு சேர்த்து தொலைய மாட்டான். ஏன் பர்ஃபெக்ட் டைமிங்கு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குமே, எவனோ எடுத்துட்டான். தம்பி நீங்கள் 2 பேரும் வாங்க. இப்படி பண்ணி குறைச்சிக்கலாம். இப்போ தே வில் கெட் இன்டென்ஸ் டேமேஜ். ஆடலாம் முடிச்சிருச்சு. இன்னும் 2 லெவல், இன்னும் 1 லெவல் தான். செஃப் அடி எத்தனை லெவலு? 55. இதுக்கு நான் பார்க்காமலே இருந்திருப்பேன்டா. நம்ம ப்ரூட் அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோம். சீக்கிரமாக வாங்க சொல்லுங்களா. வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. ஓகே, அப்படியே இவனை அங்கே ஒரு புஷ் அடிச்சு விட்றலாம். அவன் தனியாக வந்துட்டு இருக்க தேவையில்ல. பொது சேவை செய்யுங்க. மிச்சம் திரும்ப சேவை வருமானு தெரியாது. யாரெல்லாம் வாங்க போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். தம்பி இறங்கி வாப்பா கீழே. நான் தான் எங்கெங்கேயோ போயிட்டுருக்குறேன். இனிமேல் ஃப்ளிக்கிங் ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளிக்கிங்லாம் கிடையாது. ஓகே, we reached the level guys. எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஜங்கிள்? நம்ம ஹோம் பாயிண்ட் போட்டுப்போம். இதாக இருக்குது. அங்கேருந்து ஜங்கிளுக்கு போகலாம் தான். காசு இல்லையே. ஓ ஹெல்ண்ணா ப்ரோ, 36,000. என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நோட்டிட்டு போச்சு போங்க. பட் வி வில் ஸ்டில் ட்ரை. நான் காசு எடுத்துகிட்டு வரேன். எப்படியே 36,000 ஏற்றியாச்சு. இப்போ போய் ஸ்பின் போடுறான் தான்.
இந்த அக்கௌண்ட்டில் லெவல் ஏற்றுறது தான் பிரச்சனையே. ட்ராகன் கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் ஜியாலஜியை பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் 4 மணி நேரம் தான் யூஸ் இருக்குது. இதில் ட்ராகனே கிடைக்காதானா? போர்ட்டல் சவுண்டு இல்லை, ஒன்றும் கிடைக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். ஸ்டோர் பண்ணிடலாம். ஈஸி. இதுக்கடுத்து போய் என் மெயின் அக்கௌண்ட்லேருந்து போகணும். அதில் போய் அப்போ ஸ்பின் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோம் போல். ஃபஸ்ட்டில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கு. நல்ல ஜங்கிளில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பார்ப்போம். செகண்ட்ஸியா? ஓண்ணா ப்ரோ, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஐடியா இருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக இறக்கி விடுங்கடா. பைரட்ஸு ஹோம் பாயிண்ட் கொடுத்தோன்னா சரி. பாடி அங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் கிளம்பணும். பின்னாடியே மியூசிக் போட்டு போங்க. ஒரு சூறாவளி கிளம்பியது. ஒரு தாண்டவம் பாடியது. ஸ்பீடாக போடா. நம்ம ஜியோவில் சங்க தான் இருப்பார். அங்கே போயிடலாம். வந்தாச்சு. ஸ்பின் கொடுத்துட்டேன். இது கண்ட்ரோல் தான் நிறைய கணக்கு வந்துச்சு. ஏண்டா இவ்வளோ லேக்? எஸ் யோ ப்ரோ கைஸ், ட்ராகனு இதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.